தோசை சுடும்போது கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்கு சுடுற முன்னுக்கூட்டியும் ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் விடுவேன். அதே மாதிரி தோசைக்கு மாவு ஊற்றின பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைமில் நிறைய எண்ணெய் நம்ம சேர்க்குறோம் உணவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு, அதை வாங்கினேன். அந்த பாட்டிலை நல்லா கழுவிட்டு நான் ஆலிவ் ஆயில் தான் ஊற்றி வச்சுக்கிறேன். ஊற்றி வச்சுட்டு அந்த மூடியை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணும் போது எண்ணெய் அழகாக கொஞ்சமாக செலவாயிடுச்சு. ஸ்ப்ரே பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறது முன்னக்கூட்டி நல்லா ஸ்ப்ரை பண்ணி விட்டுட்டேன். தோசை ஊற்றின பிறகும் ஸ்ப்ரை பண்ணிக்கிட்டோம். நம்ம ஸ்பூன் வச்சு ஊற்றுறத விட இந்த மாதிரி ஸ்ப்ரை பண்ணும் போது ரொம்ப கம்மியாகவே எண்ணெய் செலவாயிடுச்சு. ஆனால் ஒரு செலவு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு வேலை அதிகமாக வச்சிருச்சு. இந்த ஸ்ப்ரே பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் பட்டுட்டு ஹீட் பட்டு அந்த அடுப்பு ரொம்ப கரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த பால் காய்ச்சுற அடுப்பு தான் நான் தோசைக்கல் வச்சுருந்தது. அந்த எய்த்தாப்பில் இருக்கிற அடுப்பு ஃபுல்லாக எண்ணெய் பட்டு அடுத்த நம்ம பாத்திரம் வச்சு சமைக்கும் போது இந்த மாதிரி கரையாயிருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கரை ஆகுமா இல்லையா, இல்லை இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரில. இப்போது அந்த ஸ்ப்ரே பாட்டிலை கழுவி வெளியில் வச்சுட்டு நார்மலாக எப்போவுமே நம்ம தோசை சுடுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வேலைக்கு வெட்டி வேலை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.